வெல்கம் டு 360 தமிழ். இப்போ நம்ம மன்வத் மர்டர்ஸ் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இது ஒரு பக்காவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். சோனி லிவ்ல தமிழ்லயே இருக்கு. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் வெப் சீரிஸை பாருங்க. ஆல்ரெடி இதுல 2 பார்ட்டை போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா தான் கதை உங்களுக்கு கிளியரா புரியும். இது வரைக்கும் பார்க்கலனா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. பார்த்தவங்க மேற்கொண்டு என்ன நடக்குது அப்படின்றத கண்டினியூ பண்ணுங்க. எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இன்ஃபார்மர் ஒரு ஐ விட்னஸ் இருக்கிறதா சொல்லியிருப்பாரு. அந்த பையன் கிட்ட சுக்லா பேசி பாக்குறாரு. அந்த பையன் வாயை திறந்து எதையுமே சொல்ல மாட்டான். இன்ஃபார்மர் இருக்கார்ல, நானும் பல வாட்டி கேட்டு பார்த்துட்டேன் சார், வாயை திறந்து எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா கண்டிப்பா யாரு கொலை பண்ணாங்கன்றதை இவன் பார்த்திருக்கான், அது மட்டும் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டாரு. இவர் எதனால இப்படி சொல்றாருன்னு ஒரு பிளாஷ்பேக்ல காட்டுறாங்க. சாமந்தி வாந்தி எடுக்கிறதுக்காக போனாங்கல்ல, அப்ப இந்த பையன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. பார்த்ததை மட்டும் யார்கிட்டயாவது சொன்ன உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு போயிருப்பாங்க. இதெல்லாம் பக்கத்துல இருந்து இந்த இன்ஃபார்மர் கவனிச்சிருப்பாரு. ஏன் இந்த லேடி இப்படி சொல்லிட்டு போறான்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இந்த பையனுக்கு அப்ப ஏதோ தெரியும்ன்ற மாதிரி இந்த பையனை ஃபாலோ பண்ணிருப்பாரு. இந்த பையன் எதையோ பார்த்து பயந்த மாதிரி தான் இருப்பான். சோ கண்டிப்பா இந்த பையன் கொலையை பார்த்திருக்கான்றத புரிஞ்சிருப்பாரு. அதனால தான் தனிப்பட்ட முறையில இந்த பையனை கூட்டு வந்து விசாரிச்சு பார்த்திருப்பாரு. ஆனா வாயை திறந்து எதுவுமே பேசியிருக்க மாட்டான். நிச்சயமா இவனுக்கு தெரியும் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்ல வேலை பண்ணிருக்கீங்க, நான் இந்த பையனை கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவா சொல்றாரு. இந்த பையனோட பேரு பாபு அப்படின்றது. இப்ப பாபு ஸ்டேஷன்ல இருக்கான். இது பாபுவோட அம்மாக்கு தெரிஞ்சிருது. சார் தயவு செஞ்சு என்னோட பையனை விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. நாங்க எதுவுமே பண்ண மாட்டோம், இவன் எதையோ பார்த்திருக்கான், அதை எங்க கிட்ட சொன்னா நாங்க விட்டுருவோம், நாங்க பத்திரமா பாத்துக்கிறோம், இப்போதைக்கு நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இந்த அம்மாவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. சம்மந்தி இருக்காங்கல்ல, சீக்கிரமா குழந்தைய கூட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைய கூட்டு போறதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிருது. பண்ணையில நிறைய வேலை இருந்தது, அதனால தான் லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஜானகி கிட்ட சொல்லிட்டாங்க. பண்ணையில வேலை ஈவினிங்கே முடிஞ்சிடும்ல, இவ்வளவு லேட் எதுக்கு ஆச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஜானகி கேக்குறாங்க. அதுக்கான பதில் சம்மந்தி கிட்ட இல்ல. சம்மந்தியும் டாபிக்க மாத்திடுறாங்க. பாத்துக்கிட்டதுக்கு நன்றி மேடம், நான் கிளம்புறேன்ற மாதிரி வேக வேகமா இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப ஜானகியும் அங்க இருக்க பாயெல்லாம் எடுத்து வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அந்த சின்ன பொண்ணு அவளோட நோட்டை விட்டு போயிருக்கிறது தெரிய வருது. நாளைக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் எடுத்து வச்சிடுறாங்க. இப்ப போலீஸ் இருக்காங்கல்ல, அந்த பாபுவோட அம்மாவும் ஒரு இடத்துல விட்டுட்டு போறாங்க. விட்டுட்டு போறதை இந்த சம்மந்தி கவனிச்சிடுறாங்க. உன்ன எதுக்காக போலீஸ் விட்டு போறாங்க, சரி உன் பையன் பாபு எங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இந்த அம்மா திருன்னு முழிக்கிறாங்க. எங்கடி பாபு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவமா தள்ளி கூட்டு போய் விசாரிக்கிறாங்க. ஈரே இந்த பாபுவை சாப்பிட வச்சிடுறாரு. பாபுவை என்னோட அம்மா கிட்ட போனோன்ற மாதிரி சொல்றான். இப்ப போக முடியாதுப்பா, நீ ஒரு விஷயத்த பாத்துருக்கல, அதை எங்க கிட்ட சொன்னாதான் நீ போக முடியும். ஏன்னா நீ சொல்லுன்னு வச்சுக்கோயேன், இந்த ஊர்ல நிறைய பிரச்சனைகள் நடக்கும். பிரச்சனை நடந்தா நீ ரெகுலரா ஸ்கூலுக்கு போக முடியாது. நீ சொல்லிட்டேன்னு வச்சுக்கோயேன், அந்த பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் நீயும் நிம்மதியா ஸ்கூலுக்கு எல்லாம் போலாம். என்ன சொல்ற அப்படின்ற மாதிரி அந்த பையனுக்கு ஏத்த மாதிரி பேசுறாரு. அந்த பையனும் நான் பார்த்த விஷயத்த சொல்லிடுறேன்னு சொல்றான். சரி சொல்லுன்ற மாதிரி இவரும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. கொண்டியான்ற பையன் இருக்கான் பாத்தீங்களா, ஆட்டை தேடி குவாரிக்கு வந்திருப்பான். எதிரதான் பாபு வந்திருப்பான். ஏண்டா ஆடி எப்படா இங்க வரோன்ற மாதிரி கேள்வி கேட்டிருப்பான். இல்ல சம்மந்தி தான் தேட சொன்னாங்க, அதனால தான் தேட வந்திருக்கேன், நீயும் கூட வான்ற மாதிரி கேட்கிறான். என்னால கூட வர முடியாது, நீயே போய் தேடுன்ற மாதிரி இந்த பாபு சொல்லியிருப்பான். அவன் தேட போயிருவான். பாபுவும் நடந்து போயிட்டு இருக்கான். அப்படி நடந்து போகும்போது தான் பாபு ஒரு விஷயத்தை கவனிச்சிருப்பான். சம்மந்தி இருக்காங்கல்ல, நான் அந்த இடத்துக்கு அவனை அனுப்பிட்டேன், சீக்கிரமா கதையை முடிங்கன்ற மாதிரி 2 பேர்கிட்ட பேசியிருப்பாங்க. இதை கேட்டு இவன் ஷாக் ஆயிருப்பான். இதை இவன் கேட்டுட்டான்றத சம்மந்தியும் கவனிச்சிருவாங்க. சட்டுன்னு இவனை லாக் பண்ணிடுறாங்க. நீ எதுக்காகடா இந்த இடத்துக்கு வந்த, கேட்டதை யார்கிட்டயாவது சொன்ன உன்னை கொன்றுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். இப்ப அவங்க 2 பேர் கொல்ல போறாங்கல்ல, சம்மந்தி அந்த இடத்துக்கு இந்த பையனை கூட்டு வந்துருவாங்க. நீ மட்டும் யார்கிட்டயாவது சொன்னு வச்சுக்கோ, உன் கதையும் இந்த மாதிரி தான் முடிப்பன்ற மாதிரிலாம் சம்மந்தி மிரட்டி இருப்பாங்க. இப்படிலாம் பேசினாலும் சம்மந்தி அந்த கொலையை பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்மந்தி பெருசா விருப்பப்பட்டு இதை பண்ணல அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு புரியுது. இப்போதைக்கு சம்மந்தி தான் 2 பேரை வச்சு கதையை முடிச்சிருக்காங்க அப்படின்றது ஹீரோக்கு தெரிய வந்துருது. ஹீரோ இருக்கார்ல, ஜட்ஜு கிட்டயும் இந்த விஷயத்த சொல்லணும், சொல்லுவியா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சரி சொல்றேன்ற மாதிரி இந்த பையன் ஏத்துக்கிறான். உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்ற மாதிரி இவரும் சொல்றாரு. சம்மந்தி இருக்காங்கல்ல, பாபுவோட அம்மாவை ருக்மணி கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. பாபுவோட அம்மா என்னோட பையன் எதுவுமே சொல்ல மாட்டான், நம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல கெஞ்சிட்டு இருக்காங்க. நீங்க தான் பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. கவலைப்படாத, சீக்கிரமா உன்னோட பையன் வீட்டுக்கு வந்துருவான் அப்படின்ற மாதிரி ருக்மணி அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா பாபுவோட அம்மா கிளம்பி போனோன்னு ருக்மணி இருக்காங்கல்ல, இந்த சம்மந்தியை போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. கொண்டியாவை கொல்றதை இவன் பார்த்தானா இவன் கதையை முடிக்க வேண்டியதானே, எதுக்காக கதையை முடிக்கல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் பாபு நம்ம பையன், அதனால தான் நான் யோசிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பாபு ரொம்ப தெரிஞ்சவன் போல, அதனால தான் இவங்க யோசிச்சிருப்பாங்க. அதுக்கு ருக்மணி திட்டுறாங்க. துக்கியா ஜெயில இருக்கான் பாத்தீங்களா, அவனை பாக்குறதுக்காக இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. ஏண்டா உன்கிட்ட ஒரு வேலையை சொன்னா சரியா பார்க்க மாட்டியா அப்படின்ற மாதிரிலாம் திட்டுற மாதிரி துக்கியா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. வாயை திறந்து எதுவும் சொல்லிடாத, அப்படி சொன்னு வச்சுக்கோ உன்னை என்ன பண்ணுவனே தெரியாது அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க.
அதே மாதிரி அந்த சின்ன பையன் பாபுவை எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்களும் இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோ இப்பதான் இந்த இடத்துக்கு வராரு. இவங்களும் ஹீரோவை கிராஸ் பண்ணி போறாங்க. கொஞ்சம் தெனாவட்டா சிரிச்சுக்கிட்டே தான் போறாங்க. அப்படியே கட் பண்ணி ஹீரோவோட கெஸ்ட் ஹவுஸ் நமக்கு காட்டுறாங்க. இந்த இடத்துல தான் பாபுவை வச்சிருக்காங்க போல. பாபுக்கு சாப்பிட ஏதாவது தரலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தா பாபு கிட்ட இருந்து பதிலே வர மாட்டேங்குது. கதவை திறந்து பார்த்தா ஜன்னல் வழியா யாரோ பாபுவை தூக்கி இருக்கிறது தெரிய வருது. யாரு தூக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இதை பத்தி ஹீரோ கிட்டயும் சொல்லிடுறாங்க. ஹீரோ பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, பாபு எங்க இருந்தாலும் கண்டுபிடிக்கணும், சம்மந்தி வீட தேடுங்க, உத்தம் ராவ் வீட தேடுங்க, அங்கதான் அவன் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்ப ஆளுங்கெல்லாம் பிரிஞ்சு தேடிட்டு இருக்காங்க. உத்தம் ராவ் வீட்டுக்கும் தேடுறதுக்காக வந்திருக்காங்க. அவர் ரொம்ப கூலா இருக்காரு. அதே மாதிரி ருக்மணி இருக்காங்கல்ல, அங்க இருக்க மரத்துக்கு பக்கத்துல விளக்கெல்லாம் ஏத்தி வச்சிட்டு இருக்காங்க. எங்க தேடியும் அந்த பாபுன்ற பையனை இவங்களால கண்டுபிடிக்க முடியல. நைட்டு நேரம் ஹீரோ மட்டும் தனியா ஜீப்ல வந்துட்டு இருக்காரு. அப்ப 2 ஆட்கள் பாபுவை துரத்திட்டு போறத பாக்குறாரு. இத பாக்குற இவரு ஷாக் ஆயிடுறாரு. அவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பின்னாடியே ஓடிட்டு இருக்காரு. அந்த பகுதி ரொம்ப இருட்டா இருக்கு. அதனால டார்ச் லைட்டை எடுத்து அவங்களை குறி பார்த்துட்டு இருக்காரு. பாபுவை கொல்றதுக்காக கத்தியை தூக்கிட்டு இருக்காங்க. நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அவனுங்களும் திரும்பி பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ கன்னை வச்சு ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறாரு. பார்த்தா கன்ல புல்லட் இல்ல போல, ஷூட்டே ஆக மாட்டேங்குது. இதனால அவனுங்க 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா பாபுவோட கதையை முடிச்சிடுறாங்க. இது எல்லாம் ஹீரோக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாரு. என்னாச்சு அப்படின்ற மாதிரி பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட் கேக்குறாரு. ஒன்னும் இல்ல, சீக்கிரமா பாபுவை கண்டுபிடிக்கணும், பாபுவை பத்திரமா திரும்பி உங்க கிட்ட சேவ் பண்ண அம்மா கிட்ட ப்ராமிஸ் பண்ண, அதை நான் பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஜானகியும் காலையில ஸ்கூலுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி ரெடி ஆகி கிளம்ப நினைக்கிறாங்க. அப்ப அந்த சின்ன பொண்ணோட புக்கை எடுத்துட்டு கிளம்பலாம் நினைக்கிறாங்க. அந்த சின்ன பொண்ணு எழுதி இருக்கிறதெல்லாம் பார்த்தவங்க லைட்டா ஷாக் ஆயிடுறாங்க. இத பத்தி உடனே ஹீரோ கிட்ட சொல்லணும் அப்படின்ற மாதிரி சைக்கிள் எடுத்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காக கிளம்புறாங்க. சங்கப்பான்னு ஒருத்தர் பேப்பர்ல இவங்களை பத்தி மோசமா எழுதுவாரு பாத்தீங்களா, இவங்க வச்சிருந்த பையனை கோட்டை விட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருக்காரு. இதை பாக்குற இவங்க பயங்கரமா இந்த இடத்துல டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு கரெக்டா ஜானகி வந்திருக்காங்க. இவரை என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி ஜானகி கிட்ட கேக்குறாரு. ஜானகியும் அந்த கமலி எழுதி இருக்கிறதெல்லாம் காட்டுறாங்க. ஏற்கனவே நீங்க ஒரு பேப்பர் தந்தீங்கல்ல, அதுல இருக்கிறதும் கமலியோட கையெழுத்து தான், கண்டிப்பா சம்மந்தி தான் கமலி கிட்ட சொல்லி எழுத வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் சேர்த்து பாக்குறாரு. கண்டிப்பா ஒரே கையெழுத்துன்றத ஹீரோவும் புரிஞ்சுக்கிறாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, சம்மந்தி எப்ப பாரு துக்கியாவை மிரட்டிக்கிட்டே இருப்பா, துக்கியா மூலியமா தான் இந்த விஷயத்த பண்ணிருக்கா போல, நான் துக்கியா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி பேசுங்கன்ற மாதிரி ஹீரோ ஏத்துக்கிறாரு. திரும்பி இவங்க துக்கியா கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. நீ என்ன பண்ணன்னு என்கிட்ட சொல்லுடா, அப்பதான் உன்னை காப்பாற்ற முடியும், புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. துக்கியா டைரக்டா எதுவுமே சொல்ல மாட்டான், இன்டைரக்டா சொல்றான். துக்கியா ஜெயில இருப்பான். ஜெயில பிரேம்னு ஒரு பையனை இவனுக்கு சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு 2 பேருமே சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. துக்கியா ஜெயில கஞ்சா பிசினஸ் எல்லாம் பண்ணுவான். ரைடுக்காக சில சமயம் போலீஸுங்க வருவாங்க. துக்கியா இடத்த செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி துக்கியாவோட ஃப்ரெண்ட்ஸ் இடத்த செக் பண்ணுவாங்க. ஆனா அந்த பிரேம் இடத்த மட்டும் செக்கே பண்ண மாட்டாங்க. இவங்க 2 பேர் எப்பவுமே சண்டை போடுவாங்கல்ல, அவங்க கிட்ட எல்லாம் ஒளிச்சு வைக்க தந்திருக்க மாட்டான்ற மாதிரி தான் செக் பண்ணாம இருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னு பாத்தீங்கன்னா பிரேமோ இவனோ ஃப்ரெண்டா தான் இருப்பாங்க. இந்த மாதிரி போலீஸை ஏமாத்துறதுக்கு தான் இந்த ட்ரிக்கை பயன்படுத்துவாங்க. இந்த விஷயத்த மட்டும் சொல்றான். ஆனா இவங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டான். இத பத்தி இவங்களும் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அவன் என்ன சொல்ல வரான்றது தெளிவா புரிஞ்சிருது. ஹீரோக்கு சங்கப்பா மேலதான் டவுட் வருது. ஏன்னா சங்கப்பா வெளியே பொறுத்த வரைக்கும் உத்தம் ராவை எதிர்க்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்ணுவாரு. ஆனா இவங்களுக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தான் ஹீரோக்கு டவுட் வந்திருக்கும். ஏன்னா சமீப காலமா உத்தம் ராவ் பண்ற தப்ப பத்தி எல்லாம் இவர் எழுதுறது இல்ல, ஏன் அப்படி எழுதுறது இல்ல அப்படின்ற மாதிரிலாம் இவர் துருவி கேள்வி கேட்கிறாரு. உத்தம் ராவோட ரியாக்ஷன் லைட்டா மாறுது. என்ன கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் திருன்னு முழிக்கிறாரு. கால்லாம் லைட்டா நடுங்க ஆரம்பிக்குது. உத்தம் ராவ் இருக்காரு பாத்தீங்களா, இந்த சங்கப்பா கிட்ட இருந்து ஒரு இடத்தை ஏமாத்தி வாங்கி இருப்பாரு. ஆனா அந்த இடம் திரும்பி சங்கப்பாக்கே கிடைச்சிருக்கு. ஏன்னா சங்கப்பா அந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. எப்படி இடம் திரும்பி உங்களுக்கு கிடைச்சது, ஒருவேளை காம்ப்ரமைஸ் ஆயிட்டீங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிண்டலா பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரிலாம் இவர் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா பாபு இங்க கூட இருக்கலாம்னு நினைக்கிறாங்க. இப்ப மொத்தமா வந்தவங்க ஒவ்வொரு இடமா சர்ச் பண்றாங்க. அப்படி சர்ச் பண்ணும் போது இங்கதான் சாராயம் காய்ச்சிட்டு இருக்கிறது தெரிய வருது. உத்தம் ராவ் ஏதாவது இடம் வேணும்னு நினைச்சார்ல, இதுதான் சரியான இடம்ன்ற மாதிரி இங்கதான் சாராயம் காய்ச்சல வேலை எல்லாம் பார்த்திருப்பாரு. அப்ப கூட நமக்கு பாபு கிடைக்கலையே அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தன் கதவுக்கு பக்கத்துலயே நின்னுட்டு இருந்திருப்பான். அவன் மேல ஹீரோக்கு டவுட் வருது. ஒருவேளை அந்த கதவுக்குள்ள பாபு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி வேகமா உள்ள வந்துட்டு இருக்காரு. அவன் தப்பிச்சு ஓட பாக்குறான். அவனை ஷூட் பண்ணி பிடிச்சிடுறாரு. அதே மாதிரி கதவு உடைச்சிட்டு உள்ள வராரு. இங்க பாபு இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடுறாரு. பார்த்தா பாபுவை இங்கதான் லாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. சங்கப்பா இடத்தை செக் பண்ணணும்னு போலீஸ்க்கு தோணாதுல்ல, அதனால்தான் இந்த இடத்துல மறைய வச்சிருப்பாங்க. இப்ப சங்கப்பாவை இந்த இடத்துல அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி ஹீரோ இருக்கார்ல, இப்ப சாமந்தி கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. நீ தான் கொண்டியாவா கொலை பண்ணிருக்க, அந்த பையன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கான், யாரோ சொல்லிதான் இந்த கொலையை பண்ணிருக்க, யார் சொல்லி பண்ண, ஒழுங்கா சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவங்க பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனா எதுவுமே சொல்லாம இருக்காங்க. உன் பொண்ணுக்காக தான் நீ பயப்படுறேன்னு எனக்கு புரியுது, உன் பொண்ணை பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, தயவு செஞ்சு உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஆனா இவங்க கடைசி வரைக்கும் உண்மையை சொல்ல மாட்டாங்க.
கொண்டியாவை கொலை பண்ணது நான் தான், அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணோம்னா தாராளமா அரெஸ்ட் பண்ணிக்கோங்க, மத்தபடி என்கிட்ட எதையும் கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எப்படியாவது சாமர்த்தியமா பேசி இவங்க கிட்ட இருந்து உண்மையை வாங்கிடலாம் நினைச்சிருப்பாரு. ஆனா உண்மையை வாங்க முடியல. இவ பண்ணல, இவ யாரோ சொல்லிதான் பண்ணிருக்கான்றது ஹீரோக்கு நல்லா தெரியுது. அவங்கள பத்தி சொல்ல மாட்டாளே அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. ஹீரோ ஒரு வாரம் தானே டைம் கேட்டாரு, அந்த ஒரு வாரம் முடிஞ்சிருது. ஆனா கேஸ முடிக்க முடியல. இதை நினைச்சு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அசிஸ்டன்ட்டும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணோம் சார், ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. சரி நீங்க எல்லாத்தையும் எடுத்து வைங்க, நம்ம காலையில கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. என்னதான் நல்ல கேஸ சால்வ் பண்ண முடியல, அதை நினைச்சு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்ப நைட்டு நேரம் யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு தெரியல. இங்கதான் 7th எபிசோட முடிக்கிறாங்க. இப்ப ஹீரோவும் மும்பைக்கு வந்துடுறாரு. அவரோட வீட்டுக்கும் வந்துடுறாரு. பொண்ணு சந்தோஷப்பட்டு அப்பா கிட்ட பேசிட்டு இருக்கா. ஆனா அம்மா இருக்காங்கல்ல, அப்பா டயர்டா இருக்காரு, டிஸ்டர்ப் பண்ணாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரை இந்த இடத்துல படுத்து ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவும் ரொம்ப நேரம் தூங்கிடுறாரு. இவரோட ஆட்கள் இவரை கேட்டு கால் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. அதனால தான் ஒய்ஃப் எழுப்பி விடுறாங்க. நீங்க போய் பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, ஆளுங்களை பார்த்து பேசுறதுக்காக கிளம்பி வந்துடுறாரு. இவர் விசாரிச்சு உண்மையெல்லாம் தெரிஞ்சிருப்பாரு. அதை பத்தி இங்க இருக்க ஆளுங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்பதான் இவர் என்ன விசாரிச்சாருன்னு நமக்கு காட்டுறாங்க. யாரோ நைட்டு கதவை தட்டினாங்கல்ல, சுக்லா தான் கதவை தட்டி இருப்பாரு. சாமந்தி திடீர்னு உங்ககிட்ட பேசியே ஆகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கா, நீங்க வர முடியுமா சார்னு கேக்குறாரு. வரன்ற மாதிரி இவரும் ஏத்திருப்பாரு. சாமந்தியை பாக்குறதுக்காக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாமந்தி, நான் எல்லா விஷயத்தையும் சொல்லிடுறேன், ஆனா என்னோட பொண்ணு உயிர் எனக்கு ரொம்ப முக்கியம், என் பொண்ணு நீங்க நல்லா படிக்க வைக்கணும், ப்ராமிஸ் பண்ணுங்க, நான் சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் உனக்கு வாக்கு தரேன், உன் பொண்ணை நான் நல்லபடியா பாத்துப்பேன், நீ நடந்த விஷயத்தெல்லாம் தெளிவா சொல்லுன்னு கேக்குறது. இவங்களுமே என்ன நடந்தது அப்படின்றத தெளிவா சொல்றாங்க. உத்தம் ராவோட பையனால் தான் இது எல்லாமே ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நமக்கு விஷுவலா காட்ட ஆரம்பிக்கிறாங்க. உத்தம் ராவுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்லியிருப்பேன், பெருசா காட்டியிருக்க மாட்டாங்க. அந்த பையன் இருக்கான்ல, வீட்டுல இருக்க சில பொருள்லாம் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். இதை பார்த்து ருக்மணி டென்ஷன் ஆயிடுறாங்க. நீ எதுக்காகடா பொருள்லாம் எடுத்துட்டு போற, வையின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. என் அப்பா வீட்டுல இருந்து பொருள் எடுத்துட்டு போனா உனக்கு என்ன பிரச்சனை வந்தது, என் அப்பாவை வளைச்சு போட்டு தானே கூட இருக்க, என்ன இருந்து என்ன பிரயோஜனம், உனக்கு தான் குழந்தை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் அவன் ரொம்ப மோசமா பேசுறான். ஹஸ்பண்டும் பெருசா எதுவுமே பேசாம இருக்காரு. டே நீ சீக்கிரமா பொருள்லாம் எடுத்துட்டு போ அப்படின்ற மாதிரி அந்த பையன் கிட்ட சொல்லிட்டு அவனை எடுத்துட்டு கிளம்பிடுறான். அவன் இப்படி பேசிட்டு போறான், நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கேக்குறாங்க. அவன் பேசினது உண்மை தானே, குழந்தை இல்ல தானே, அப்புறம் என்னன்ற மாதிரி இவர் கேக்குறாரு. காட்சி பார்க்க முடியுமா, சில பூஜைலாம் கூட பண்ணி பார்த்தோம், அப்பயும் உனக்கு கரு உண்டாகிற மாதிரியே தெரியல, இதுக்கப்புறம் குழந்தை பிறக்கும்ன்ற நம்பிக்கையே எனக்கு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை நினைச்சு இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தங்கச்சிக்கு குழந்தை இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்து தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் கண்டிப்பா எப்படியாவது குழந்தை பெத்தாகணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அக்காக்கு தோண ஆரம்பிச்சிருக்கும். அதுக்காக தான் கண்பத் அப்படின்றவரை வர வச்சிருப்பாங்க. அதாவது அசிஸ்டன்ட் தேடி போய் பார்க்க முடியல, அந்த கண்பத்தை தான் வர வச்சிருப்பாங்க. இவருமே பக்கத்து ஊர்ல சாமியார் மாதிரிலாம் இருப்பாரு. அந்த கண்பத்து குழந்தை பிறக்கணும்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லியிருப்பான். அதுக்காக தான் இவங்க குழந்தையெல்லாம் கடத்துற வேலையை பண்ணியிருப்பாங்க. இதை பத்தி எல்லாம் சம்பந்தி இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும், நீ நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கியான்னு கேக்குறாரு. நான் நேரடியா இந்த விஷயத்துல முதல்ல சம்பந்தப்படல, சோபன் தான் இல்ல சம்பந்தப்பட்டான், அவன் என்கிட்ட சொன்னான்ற மாதிரி சொல்றாங்க. சோபனுக்கும் உனக்கும் என்ன பழக்கம்ன்ற மாதிரி கேக்குறாங்க. சோபன்னா யாருன்னு பாத்தீங்கன்னா, கொண்டியாவோட மாமான்னு ஒருத்தர் ஊர்ல இருந்து வந்தாரு பாத்தீங்களா, அவர் தான் சோபனா இருப்பாரு. ஆக்சுவலா சம்பந்தியோட ஹஸ்பண்ட் இவங்களை விட்டு போயிருப்பாரு. அதனால சோபன் கூட இவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கும். ரெண்டு பேருமே க்ளோஸா எல்லாம் பழகிட்டு இருப்பாங்க. அதனால சோபன் எந்த ரகசியம்னாலும் சரி உடனே இவங்க கிட்ட சொல்லிடுவாரு. அந்த மாதிரி தான் அங்க நடந்துட்டு இருக்க விஷயத்த பத்திலாம் அடிக்கடி இவங்க கிட்ட சொல்றதுக்காக வந்துருவாரு. அவங்க ரொம்ப மோசமா நடந்துட்டு இருக்காங்க, எனக்கு பண்ணவே இதெல்லாம் பிடிக்கல அப்படின்ற மாதிரி புலம்பி இருப்பாரு. அந்த கண்பத்தி எங்க பதுங்கிட்டு இருக்கான்றதும் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி இவங்க இடத்த சொல்லிடுறாங்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் தான் அந்த கண்பத்தை தேடி அந்த இடத்துக்கு வராரு. கண்பத்தும் போலீஸ் வந்ததை பார்த்து தப்பிச்சு ஓட பாக்குறாரு. ஆனா அதுக்குள்ள இவங்க இருக்காங்கல்ல, கண்பத்தை அந்த இடத்துல லாக் பண்ணிடுறாங்க. கண்பத்து தப்பு பண்றது அவரோட ஒய்ஃப்க்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அசிஸ்டன்ட் நம்பர் தந்துட்டு போகும்போது அந்த நம்பரை நெருப்புல போட்டிருப்பாங்க. இப்ப கண்பத்து கிட்ட விசாரிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், நான் வேணும்ட்டே இந்த விஷயத்தெல்லாம் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் உண்மையான சாமியார்லாம் கிடையாது, காட்சி பார்க்க மாதிரி இவனும் ஃப்ராடா தான் இருப்பான். இவன் எப்பவுமே ஒரு இடத்துக்கு போறான்னா அங்க இருக்க ஒருத்தரை கரெக்ட் பண்ணிப்பான். அந்த மாதிரி தான் அந்த வீட்டுல வேலை பார்க்கற சங்கர்னு ஒருத்தனை கரெக்ட் பண்ணிடுவான். அவன் மூலியமா தான் சில விஷயங்களை பண்ணன்னு சொல்றான். இந்த கண்பத்து இருக்காரு பாத்தீங்களா, இவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு பூஜை பண்ற மாதிரிலாம் பாவலா பண்ணிட்டு இருக்காரு. இந்த இடத்துல ஒரு தீய சக்தி இருக்கு, அதை உங்க உடம்புல இறக்கி தான் நான் பேசணும், இறக்குவா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க ரெண்டு பேருமே பயந்துட்டு இருக்காங்க. ஒர்க்கர் கிட்ட இறக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சங்கர் இருக்கான்ல, என் உடம்புல வேணா இறங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன்னா ஏற்கனவே இந்த சாமியாரும் அவனும் பேசி வச்சிருப்பாங்க. இப்ப சங்கருமே அந்த இடத்துக்கு வந்து உட்காந்துடுறான். இவர் இருக்காரு பாத்தீங்களா, பேயை இறங்க வைக்கிற மாதிரிலாம் சில விஷயங்கள் பண்றாரு. சங்கரும் உடம்புல பேய் இறங்கின மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான். இந்த ஆலமரத்துல தான் நான் குடி இருந்துட்டு இருக்கேன், உன் வயிற்றுல கரு உண்டாவதுக்கு நான் ஏத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு குழந்தை கண்டிப்பா வேணும், நீங்க தான் உதவி பண்ணும், நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க.
இவன் இருக்கான் பாத்தீங்களா, தினமும் இந்த மரத்துக்கிட்ட ஒரு விளக்கை ஏத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். இவங்க சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. ரொம்ப ஈஸியா சொன்னா சாமியாருக்கு நாளைக்கு பிரச்சனை வரும்ல, ஏன்னா அந்த விஷயத்த பண்ணிடுவாங்க. ஏன் குழந்தை பிறக்கலன்ற மாதிரி இவரை பார்த்து கேட்பாங்கல்ல. அதனால இவருமே சங்கர் கிட்ட இன்னும் அதிகமா சொல்லு அப்படின்ற மாதிரி சிக்னல் கொடுக்குறாரு. சங்கரும் புரிஞ்சுக்கிறான். இப்ப சங்கர் இருக்கான் பாத்தீங்களா, எனக்கு உயிர் பலி வேணும், எனக்கு உயிர் பலி வேணும் அப்படின்ற மாதிரி வித்தியாசமா பேசிட்டு இருக்கான். அப்படி பேசினவன் ஒரு ஸ்டேஜ்ல இந்த இடத்துல மயங்கி விழுந்துடுறான். என்ன சட்டுன்னு இப்படி சொல்லிட்டான் அப்படின்ற மாதிரி கணபதியே இந்த இடத்துல ஷாக் ஆயிடுவாரு. அதே மாதிரி உயிர் பலியா அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு இதெல்லாம் பெருசா விருப்பம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல அவன் சொல்லியிருக்கான், கண்டிப்பா நம்ம பண்ணணும், அப்பதான் எனக்கு கரு உண்டாகும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க நம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களுக்கு 2 ஒர்க்கர்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஒர்க்கர்ஸ் கிட்ட நீங்க தான் ஒரு பொண்ணை தூக்கிட்டு வரணும், அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ல இருந்து வர ரத்தத்தை வச்சுதான் இந்த பூஜையை பண்ணணும் அப்படின்ற மாதிரி கணபதி சொல்லியிருப்பாரு. சமாளிக்கிறதுக்காக கணபதி ஏதோ சொல்லியிருப்பாரு, ஆனா அதை இவங்க சீரியஸா எடுத்திருப்பாங்க. இதுக்காக சோபன் வேலை பார்த்திருப்பாரு. அந்த சோபன் கூட தான் இவங்க பழகிட்டு இருக்காங்கல்ல, சோபன் சம்பந்தி கிட்ட சொல்லிடுவாரு. ஸ்டார்டிங் ஒரு சின்ன பொண்ணை தூக்குனாங்க பாத்தீங்களா, சோபனும் வேற ஒருத்தனும் சேர்ந்து தான் தூக்கி இருப்பாங்க. சங்கர் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய மாட்டாரு. அவரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன வீட்டு வேலை செய்யற வேலை தான் பாப்பாரு. சங்கர் கொலை பண்றதை விட பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னா பாத்தீங்களா, இதை மீன் பண்ணி தான் அப்படி சொல்லியிருப்பான். கணபதி கிட்டே இவங்க பிளட்ட காட்டுறாங்க. கணபதி உள்ளுக்குள்ள பயங்கரமா ஷாக் ஆயிடுவாரு. சரி பூஜை பண்ற மாதிரி பாவலா காட்டலாம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல பாவலாலாம் காட்டியிருப்பாரு. இந்த சாத்தா இன்னொன்னு பலி கேக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவர் டிராமா பண்ணியிருப்பாரு. அதனால இவங்க இருக்காங்கல்ல, இன்னொருத்தரோட கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னதான் ஷக்கீலான்ற பொண்ணோட கதையை முடிச்சிருப்பாங்க. அந்த பொண்ணு கிட்ட பண்ண காமிச்சு ஒருத்தர் கூப்பிட்டுருப்பாரு. அப்படிதான் அந்த இடத்துல இருந்து தூக்கியிருப்பாரு. இந்த டைம் தான் சம்பந்தி இருக்காங்க பாத்தீங்களா, போலீஸுங்களுக்கு லெட்டர் போடலான்ற மாதிரி லெட்டர் போட்டிருப்பாங்க. ஆனா போலீஸுங்க சுதாரிச்சிருக்க மாட்டாங்க. 2வது வாட்டி பண்ணியும் எதுவும் நடந்திருக்காது. இதனால உத்தம் ராவ் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. கண்டிப்பா கரு உண்டாவும்னு சொன்ன, எதுவும் உண்டாவல, என்ன ஏமாத்த பாக்குறியா அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. பிரைவேட் பார்ட்ல இருந்து தானே ரத்தம் எடுத்திருப்பாங்க. அதனால போலீஸுங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ரேப் நடந்திருக்குன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரேப்ன்ற மாதிரி நியூஸ் பேப்பர்லயும் வந்திருக்கும். இவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஆட்கள் ரேப் பண்ணிருக்காங்க, அதனால தான் அந்த பிளட் தூய்மை இல்லாததா மாறிடுச்சு, தூய்மையான பிளட் தான் தேவை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அப்ப கூட உத்தம் ராவ் இதை ஏத்துக்க மாட்டாரு. இதெல்லாம் வேணாம், இதோட நிறுத்திடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. உத்தம் ராவியும் எப்படியாவது ஏத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி இந்த கணபதி யோசிச்சிருப்பான். இங்க ராஜாக்கள் நிறைய புதையெல்லாம் விட்டு போயிருக்காங்கல்ல, நீங்க சில சடங்க பண்ணா அந்த புதையெல்லாம் கிடைக்கும், அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை கிடைக்கும், இப்ப என்ன சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கணபதி கேட்டிருப்பான். உத்தம் ராவும் யோசிக்கிறாரு. இப்ப என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இன்னும் சில கொலைகளை நீங்க பண்ணணும், அதே மாதிரி கரெக்டா இந்த கோயில் கிட்ட தான் நீங்க அந்த பணத்தை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. கொலை பண்ணதுக்கு சோபன் என்ன வாங்கினான்னு ஹீரோ கேட்கிறாரு. 50 ரூபா ஒரு சரக்கு பாட்டில் அப்படின்ற மாதிரி சம்பந்தி சொல்றாங்க. 50 ரூபானா இன்னைக்கு தேதிக்கு ஒரு 5 லட்சம் ரூபான்னு கூட வச்சுக்கோங்களேன். 5 லட்சம் ரூபாய்க்கு கொலை பண்ணிருக்காங்களா அப்படின்ற மாதிரி இவர் பயங்கரமா ஆச்சரியம்லாம் படுறாரு. இந்த கொலைகள்லாம் ஒன்னால் தான் நடந்திருக்கல அப்படின்ற மாதிரி கணபத்தை பார்த்து ஹீரோ கேட்கிறாரு. சார், இந்த மாதிரி சடங்கெல்லாம் நான் சொல்லுவேன், யாருமே அந்த அளவுக்கு சடங்குக்கெல்லாம் போக மாட்டாங்க, சின்னதா ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது எதுவுமே நடக்காதுன்னு என்னை விட்டுருவாங்க, அதுக்காக தான் சரி இப்படி பண்ணேன், இவங்க உண்மையிலேயே கொலைலாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. மேற்கொண்டு சில கொலைகள்லாம் பண்ணும் போது உத்தம் ராவ் மேலேயும் ருக்மணி மேலேயும் டவுட் வந்திருக்கும். அதனால போலீஸுங்க அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருப்பாங்க. அவங்க ஜெயிலுக்கு போனதுனால இவர் இருக்கார்ல, தலைமறைவா போயிடலான்ற மாதிரி மறைஞ்சிருப்பாரு. அவங்க ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் என்னோட வேலை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சம்பந்தி சொல்றாங்க. இப்ப விஷுவலா நமக்கு நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஜெயிலுக்கு சம்பந்தி பாக்குறதுக்காக போயிருப்பாங்க. அவங்க 2 பேருமே பண்ண விஷயம் சம்பந்திக்கெல்லாம் தெரியாதுன்னு அவங்க நினைப்பாங்க. ஆனா சம்பந்திக்கு உண்மையில தெரியும். அவங்க பண்ண விஷயத்தெல்லாம் சம்பந்தி கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் நீ தான் கொலைகள் பண்ணோம், நாங்க உள்ள இருக்கும் போது கொலைகள் நடந்தா நாங்க வெளியே வந்துடலாம், அதுக்காக நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவங்களும் சோபன் கிட்ட பண்றதுக்காக கேட்டிருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த பாவத்தை என்னால பண்ண முடியாது, நான் வெளியூருக்கு போறேன்ற மாதிரி கிளம்பி போயிருப்பாரு. அதனால ருக்மணி இருக்காங்கல்ல, துக்கியா கிட்ட பேசியிருப்பாங்க. ஏன்னா துக்கியாவை ஜெயில விட்டு வெளியே கொண்டு வந்ததே இவங்க தான். ஏன்னா துக்கியா இவங்களோட ஆளா இருப்பான், அதாவது கேஸ்ட் ரீதியா இவங்களோட ஆளா இருப்பான். வெளியே எடுத்தோம்ல, எங்களுக்காக இதை பண்ணுன்னு சொல்லியிருப்பாங்க. சோபனுக்கு பதிலா துக்கியா அந்த இடத்துக்கு வந்திருப்பான். மேற்கொண்டு சில கொலைகள்லாம் இவங்க பண்ணிருப்பாங்க. அவங்க உள்ள இருந்தும் கொலைகள்லாம் நடந்தது இல்ல, அதனால இவங்களுக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரையும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா ஹீரோ வந்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு ரொம்ப தொல்லையா இருக்கும். சம்பந்தி ஹீரோவை அனுப்புறதுக்காக வேணும்ட்டே சூனிய பொம்மையை ஹீரோவோட பெட்டு கடியில வச்சிருப்பாங்க. ஆனா அந்த காட்சி பார்க்க தான் ஃப்ராட் இல்ல, ஹீரோக்கு எதுவுமே நடந்திருக்காது. ஹீரோ போகாம கேஸை விசாரிக்கிறார்ல, அது ருக்மணிக்கு பயத்தை வர வச்சிருக்கோம். அதனால ருக்மணி என்கிட்ட வேற ஒரு விஷயத்த சொன்னாங்க அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சம்பந்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பெண்கள் மட்டுமே கொல்லப்படுறாங்கல்ல, ஹீரோக்கு சில டவுட்லாம் வந்திருக்கும். ஒருவேளை பலி கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. ஹீரோவை கொலப்பணும் அப்படின்ற மாதிரி ருக்மணி யோசிச்சிருப்பாங்க. அடுத்ததா ஒரு சின்ன பையனோட கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சின்ன பையனா, யாரோட கதையை முடிக்கன்னு கேக்குறாங்க. வேற யாரு, கொஞ்சியா இங்க அடிக்கடி வருவான்ல, அவன் கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க.
கொண்டியாவோட கதையை எப்படி முடிக்கிறது, சோபனுக்கு அவன் சொந்தம், என்னெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீ பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லியிருப்பாங்க. சம்மந்தியோ சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. சோபனும் இவங்களும் பழகிட்டு இருந்தாங்கல்ல, சோபனோட தங்கச்சி பையனை கொல்றதுக்கு இவங்களுக்கு மனசு வந்திருக்காது. அதனால தான் அவன் இறந்து போகும்போது இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ண மாதிரிலாம் நமக்கு காமிச்சிருப்பாங்க. அதே சமயம் பொண்ணு நோட்ல சில விஷயங்களை வரைஞ்சா பாத்தீங்களா, அதுக்கு காரணம் அவங்க பூஜை பண்ணும் போது பொண்ணு லைட்டா கவனிச்சிருப்பா. அப்பத்துல இருந்து அடிக்கடி இந்த மாதிரிலாம் பொண்ணு பண்ணிருப்பா. இதை நினைச்சு இவங்க ரொம்ப ஃபீல் பண்றாங்க. என் பொண்ணு லைஃப் தான் எனக்கு ரொம்ப முக்கியம், இங்க இருந்தானா அவளோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடும், தயவு செஞ்சு காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க. இவர் இருக்கார்ல, என்கிட்ட சொன்ன எல்லா விஷயத்தையும் ஜட்ஜி கிட்ட சொல்லணும், சொல்லுவீங்களான்னு கேக்குறாரு. கண்டிப்பா நான் எங்கனாலும் சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஏத்துக்கிறாங்க. எப்படியோ கேஸ முடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி மத்தவங்க சந்தோஷப்படுறாங்க. ஆனா ஹீரோ என்னால முழுசா சந்தோஷப்பட முடியல, நம்ம இன்னும் இதை சால்வ் பண்ணல, இன்னமும் நிறைய கிராமத்துல இந்த மாதிரி மூட நம்பிக்கைலாம் இருந்துட்டு தான் இருக்கு, நம்ம விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா சார், நம்ம சைட்ல இருந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டீமை சேர்ந்தவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜட்ஜி கிட்ட அவங்க சொல்லிடுறாங்கல்ல, அதனால ஜட்ஜி இவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறாரு. இவங்க 2 பேருக்குமே ஜட்ஜி தண்டனை எல்லாம் வழங்கியிருப்பாரு. உன் பொண்ணை நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சம்மந்தி கிட்ட வாக்கு கொடுத்தாரு பாத்தீங்களா, அதே மாதிரி அந்த பொண்ணை இவர் தான் இப்ப வளர்த்துட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அதே சமயம் இந்த சாமியாருக்கு தண்டனை கிடைக்குது. தூக்கு தண்டனை கிடைச்சிருக்காது, நார்மல் தண்டனை கிடைச்சிருக்கும். ஆனா கொலை பண்ணாங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே தூக்கு தண்டனை எல்லாம் இந்த இடத்துல கிடைக்குது. இதுக்கு முன்னாடி காட்சி பாக்கு ஏமாத்தி தானே காசை சம்பாரிச்சிட்டு இருந்தான், இதுக்கப்புறம் உழைச்சு காசை சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரி சுக்லாக்கு இப்ப இன்ஸ்பெக்டர் பதவி கிடைச்சிருது, பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. இப்ப ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த கமலியை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு, ஜெயிலுக்கு தான் வந்திருக்காரு. இப்ப சம்மந்தியும் அந்த இடத்துல பொண்ணை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எப்படிமா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன மாதிரியே படிக்க வச்சிட்டார்ல, அதனால ஹீரோவை பார்த்து நன்றி சொல்றாங்க. ஹீரோவா ஸ்மைல் பண்றாரு. இதோடயே இந்த சீரீஸை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த சீரீஸ் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.